ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பன்னீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். இந்த பன்னீரை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் துருவோம் இல்லைங்களா, கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசை ஊற்றிட்டு கிரேவி வந்து நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் சரி, அதை வந்து தோசை மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு அது மேலே வந்து பன்னீர் தூவிக்கோங்க. கிரேவி பார்த்திங்கன்னா நான் தக்காளியும் முந்திரி பருப்பும் அரைச்சிருக்கேன். அது போக வந்து வெங்காயம் வதக்கி அந்த கிரேவியை ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த கிரேவி தான். அது மாதிரி அந்த கிரேவியை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம பன்னீர் துருவி வச்சுருக்கிறத எடுத்து இதில் மேலே தூவி விட்டுட்டு ஒன் சைடாக மட்டும்தான் அது வேக வைக்கணும், இல்லைன்னா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு, கிரேவி மேலே ஃபுல்லாக தடவிட்டு இது மேலேயே வந்துட்டு பன்னீர் துருவி வச்சுருக்கிறத தூவி மூடி வைக்க போகிறோம். மூடி வைக்கும்போது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே கிடைக்குங்க. இதே மாதிரி நம்ம இட்லி சுடும்போதும் வந்துட்டு மேலே வந்துட்டு கேரட் கொஞ்சமாகவும் பன்னீர் கொஞ்சமாகவும் ஆட் பண்ணோம்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் வந்துட்டு தோசை இட்லி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒன் சைடு இப்போ மூடி வச்சுருவோம். இது 2 மினிட்ஸில் வந்துட்டு வெந்துடும். அப்படியே ஒரு சைடு நம்ம திருப்பி சர்வ் பண்ண வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். खुशबू से जुड़ा